Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4 ஆஃப் ஹென்ரி 4 பார்ட் 1. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிலையும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி தான் ஹென்ரி 4 பார்ட் 1. ஸோ இதோட 4th எபிசோட் தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 எபிசோட்ஸில் ஃபுல் ப்ளே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது எஸ்ஸே அண்ட் குவிஸ் ஆஃப் த பிளே. ஓகே, ஸோ காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஷேக்ஸ்பியரியன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக ஹென்ரி 4 அஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே அதையும் தெரிஞ்சுட்டு ஒரு குவிஸும் பார்க்க போகிறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரிஸ் முதல் தெரிஞ்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து ஹென்ரி 4 அஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே பார்க்கலாம். ஸோ ஷேக்ஸ்பியரியன் ஹிஸ்ட்ரிஸில் பொதுவாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், த ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரிஸ் ஷேர் அ நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் காமன். பொதுவாக ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரிஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் செட் இன் த டைம்ஸ் ஆஃப் மெடிவல் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி. அதாவது மிடில் ஏஜஸில் தான், இங்கிலாண்டோட மிடில் ஏஜஸில் தான் ஹிஸ்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஹிஸ்ட்ரியும் மிடில் ஏஜஸில் அமைஞ்சது. The Shakespeare histories dramatize the 100 Years' War with France, gives us the Henry tetralogy. Excuse me. Sorry for the interruption. So the Shakespeare histories dramatize the 100 Years' War with France, gives us Henry tetralogy, Richard II, Richard III and King John. ஓகே, ஸோ இந்த ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு 2 centuries தான் கவர் பண்ணியிருக்கும். 100 years வார் அதில் வந்து நம்மளுக்கு தெரியும். அவரோட அந்த சண்டை நடக்கிறதெல்லாம் 100 years வார் பேக்ரவுண்டும் இருக்கும். ஹென்ரி டெட்ராலஜி, ஹென்ரி 4, ஹென்ரி 5, ஹென்ரி 6 பார்ப்போம். அடுத்ததாக ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III, கிங் ஜான். அந்த வரிசையாக அந்த கிங்ஸோட அந்த எல்லாமே நம்ம பார்த்துட்டு வருவோம். இன் ஆல் ஹிஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஷேக்ஸ்பியர் ப்ரொவைட்ஸ் சோஷியல் கமெண்ட்ரி த்ரூ ஹிஸ் கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட்ஸ். ஹிஸ்ட்ரிஸாக இருந்தாலும் சோஷியல் கமெண்ட்ரி வந்து ஷேக்ஸ்பியர் பண்ணிகிட்டே இருப்பார். சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எப்படி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத வந்து நம்ம அவர் பிளே படிக்கிறப்பே நம்ம தெரிஞ்சுக்குவோம். The history plays say more about Shakespeare's own time than the medieval society in which they set. இப்போ அவர் வந்து ஆக்சுவலா மெடிவல் சொசைட்டில தான் ஸ்டோரி செட் பண்ணியிருக்காரு. ஆனா செட்டிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட ஓன் டைம் செட்டிங் தான் நிறைய இருக்கும். அவர் பீரியட்ல இப்போ நம்ம ஹென்ரி 4லேயே பார்த்துருப்போம் இல்லையா, டேவன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்லாம் அவர் பீரியட்ல இந்த செட்டிங் தான் கொடுத்துருப்பார். ஓகே, த ஹிஸ்ட்ரி பிளேஸ் சே மோர் அபவுட் ஷேக்ஸ்பியர்ஸ் ஓன் டைம் தேன் த மெடிவல் சொசைட்டி இன் விச் தே ஆர் செட். த பிளே ட்ராமடைசஸ் 5 generations ஆஃப் மெடிவல் பவர் ஸ்ட்ரகிள்ஸ். அப்போ இந்த இவரோட பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல வந்து 5 generations ஆஃப் மெடிவல் history of England வந்து சொல்லியிருப்பாரு. For the most part they depict the 100 Years' War with France from Henry V to Joan of Arc and the Wars of the Roses between York and Lancaster. Okay, so இது எல்லாத்தையும் அவர் வந்து அவரோட பிளேஸ்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. 100 Years' War with France, ஹென்ரி 5ல இருந்து ஜோன் ஆஃப் ஆர்க் வரைக்கும் போன விஷயங்கள். அடுத்து வார்ஸ் ஆஃப் ரோசஸ் பிட்வீன் யார்க் அண்ட் லன்காஸ்டர். வார்ஸ் ஆஃப் ரோசஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு கவுண்டிக்குள்ள நடக்கிறது தான் வார்ஸ் ஆஃப் ரோசஸ். ஏன் அப்படி பேருன்னா, ஒரு கவுண்டிக்கு ஒரு ரோஸ் வந்து சிம்பிளா இருக்கும். அப்ப 2 கவுண்டின்றது ஸ்டேட் மாதிரி உள்ளது. 2 கவுண்டிக்குள்ள நடக்கிற சண்டே தான் வார்ஸ் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த கவுண்டிக்குள்ள நடந்ததுன்னா பிட்வீன் யார்க் அண்ட் லங்காஸ்டர். இதுவும் இவரோட பிளேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவரோட 10 பிளேஸ் எதெல்லாம் பாருங்க. ஹென்ரி 4 பார்ட் 1, ஹென்ரி 4 பார்ட் 2. இதில் தான் ஹென்ரி 4 தான் நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம படித்தது வந்து நம்ம கிளாஸில் நாம் படிச்சிட்டது ஹென்ரி 4 பார்ட் 1 தான். இதில் பார்ட் 2 ஒன்று இருக்குது. அடுத்து ஹென்ரி 5. நம்ம பிரின்ஸ் ஹால் தான் ஹென்ரி 5ஆக மாறுவார். அடுத்ததான் ஹென்ரி 6ல் பார்ட் 1, 2, 3ன்னு 3 பார்ட்ஸ் இருக்கு. அடுத்ததான் ஹென்ரி 8 இருக்கு. கிங் ஜான், ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III. ஸோ தீஸ் ஆர் த ஹிஸ்ட்ரி பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஹென்ரி 4 இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மரி எழுதணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளேயோட சம்மரி உங்களுக்கு அவுட்லைன் சம்மரி ஓரளவுக்கு தெரியும், அதை எழுதுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிஸ்ட்ரி பிளேஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்ட்ரி பிளேஸ் ஆர் எனாமஸ்லி அப்பீலிங். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மனசுக்கு அப்பீல் பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்கும் அவரோட ஹிஸ்ட்ரி பிளேஸ். அஸ் இன் அதர் பிளேஸ் ஹென்ரி 4 ஆல்சோ
gives insight into the political processes of medieval and Renaissance politics. அப்போ Renaissance medieval politics middle agesலயும் Renaissance டைம்லயும் என்ன அரசியல் நடந்தது அப்படிங்கிறதுக்கு பத்தி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இட் ஆல்சோ ஆஃபர்ஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரம் டாப் டு த வெரி பாட்டம் ஆஃப் சொசைட்டி. அப்ப ஹென்ரி ஃபோர்லயும் நம்மளுக்கு டாப் டு பாட்டம் சொசைட்டியை பத்திய எல்லா ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஏன்னா ஹென்ரி ஃபோர் பத்தியும் அவர் பேசியிருப்பாரு, ஃபால்ஸ்டஃப் குரூப் அந்த ராபர்ஸ் பத்தியும் பேசியிருப்பாரு, டேவன்ல என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ராயல் கிளாஸ் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றத பத்தியும் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு லோ கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. த ராயல் கோட், த நொபிலிட்டி, டேவன், பிராத்தர்ஸ், பெக்கர்ஸ், everything are discussed in Henry IV. Okay, the greatest English actual and fictional hero Henry V and the most notorious fictional bounder Falstaff are seen in several scenes together. So Kingsley best king Henry V தான் சொல்லுவாங்க. அவரை தான் நம்ம பிரின்ஸ் ஹேலா இந்த பிளேல பாக்குறோம். பிரின்ஸ் ஹேல் தான் ஹென்ரி ஃபோரோட பையன். ஓகே, ஹென்ரி ஃபைவா வரப்போறாரு. ஸோ அவரை பத்திய ஒரு அழகான ஒரு போர்ட்ரேல நம்ம பார்த்திருப்போம். ஆரம்பத்துல அவர் எப்படி இருந்து எப்படி திருந்து அந்த பொசிஷனுக்கு வராரு, இல்ல அவர் அப்படி இருந்ததே மோசமா இருந்ததே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகத்தான் அவர் சொல்றாரு இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டா வர ஃபால்ஸ்டஃப் இது ஃபிக்ஷனல் ஹீரோ தான். ஆக்சுவலா ஹென்ரி ஃபைவ் ஆக்சுவல் ஹீரோவாகவும் இருக்கிறாரு, ஃபிக்ஷனல் ஹீரோவாகவும் இருக்காரு. ஆனா ஃபால்ஸ்டஃப் ஒரு ஃபிக்ஷனலா தான் கொண்டு வராரு ஷேக்ஸ்பியர். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினரி கேரக்டர் தான் ஃபால்ஸ்டாஃப். ஓகே, they are seen in several scenes together. The evolution of Prince Harry's character is beautifully portrayed by Shakespeare. அப்ப எவல்யூஷன் பிரின்ஸ் ஹாரி எந்த நிலைமையில இருந்து எவ்வளவு அழகா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வராரு இல்லையா, பிரின்ஸா வர்றாரு. சாதாரண ஒரு மனுஷங்க கூட பழகிட்டு சுத்தி தெரிஞ்ச ஒருத்தர் எவ்வளவு அழகா ஹாட்ஸ்பர் மாதிரி ஒரு பெரிய வீரனை சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு மாறுறாரு. தன்னோட அப்பாவோட பெருமையை நிலைநாட்ட எவ்வளவு துடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பிரின்ஸ் ஹாரியோட கேரக்டர்ல பாக்குறோம். நாட் ஓன்லி தட், பட் those scenes are amongst the most entertaining, profound and memorable in the whole of English literature. அதாவது those scenes between Falstaff and Prince Harry பாத்தீங்கன்னா இந்த அப்பார்ட் ஃப்ரம் அவரோட போர்ட்ரேயல் அதை எல்லாத்த விட இவங்க ரெண்டு பேரோட பிரின்ஸ் ஹாரி ஃபால்ஸ்டஃப் வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைனிங் சீன்ஸா ஷேக்ஸ்பியர் இந்த பிளேல அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஹென்ரி ஃபோர் ஹிஸ்டாரிக்கல் பிளேல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பியாண்ட் திஸ் நம்ம மற்ற விஷயங்களையும் பிளேயோட சம்மரியும் ஒரு மைடா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க யூ கேன் take this essay as a Henry IV as a historical play of Shakespeare அப்படிங்கிறதுக்கு ஆன்சரா வச்சுக்கலாம். அப்புறம் குவிஸ் பார்க்கலாம். அட் வாட் டேவன் டு ஃபால்ஸ்டஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காங்கிரிகேட்? எந்த டேவன்ல ஃபால்ஸ்டஃப்பும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்ல ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா போவர்ஸ் ஹெட். வேர் டஸ் த ஃபைனல் பேட்டில் ஆஃப் த பிளே டேக்ஸ் பிளேஸ்? ஷ்ரூஸ்பரியில தானே இந்த கேம்ப்ல தான் சண்டை நடக்கும். ஓகே, who was king before Henry IV? ஹென்ரி ஃபோர்க் முதல் இந்த கிங் யாரை தூக்கி போட்டுட்டு ஹென்ரி வர்றாரு அந்த பொசிஷனுக்கு? ரிச்சர்ட் II. Why does Harry say he's spending so much time with Falstaff? To lower expectations so that when he chooses to act kingly he will impress everyone all the more. ஸோ ஹென்ரி எதுக்காக ஃபால்ஸ்டஃப் அந்த குரூப்போட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாருன்னா ஹி வில் இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன் ஆல் த மோர். அதாவது அந்த மாதிரி இருந்தாதான் ஒரு நல்ல கிங்கா இருக்க முடியும், எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் மீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கிறதா சொல்றாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கதா சொல்றாரு. வை டஸ் கேட் கான்ஃபரண்ட் ஹாட்ஸ்பர்? ஹாட்ஸ்பரோட ஒய்ஃப் எதுக்கு அவர் கூட சண்டை போடுறாங்கன்னா he has not eaten well, slept well or made love to her for 2 weeks. 2 வாரமா ஒழுங்கா சாப்பிடல, பேசல, தூங்கல, என்ன லவ் பண்ணலன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கேட். ஓகே, ஹவு டு பர்சிஸ் தான் அந்த ஃபேமிலி, ஹாட்ஸ்பரோட ஃபேமிலி தான் பர்சிஸ் ஃபேமிலி. ஹவு டு த பர்சிஸ் ஜஸ்டிஃபை தேர் ரிபல்லியன்? அவங்க புரட்சி பண்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணமா அவங்க சொல்றாங்கன்னா they say that Henry is ungrateful for the role they played in helping him seize the throne. அவங்களோட இது என்னன்னா, உனக்கு நாங்க இந்த பொசிஷனை வாங்கி தந்தோம், கிங்ஷிப்பை வாங்கி தந்தோம், ஆனா நீ
நீ எங்களுக்கு அன்கிரேட்ஃபுல்லா இருக்க, எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்கிறேன்னு சொன்னா செய்யல அப்படிங்கிறது தான் அவங்களோட வருத்தமா இருக்கு. இந்த பேட்டில் வாட் டஸ் ஃபால்ஸ்டஃப் கேரி இன் பிளேஸ் ஆஃப் அ பிஸ்டல்? பிஸ்டலுக்கு பதிலாக அவன் என்ன கொண்டு போயிட்டு இருக்கான்னா வைன் பாட்டில தான் கொண்டு போயிட்டு இருக்கான், ஸ்கின் ஆஃப் வைன். ஹூ கில்ஸ் ஹாட்ஸ்பர்? ஹாட்ஸ்பரை கொல்றது யாரு? ஹாரி. Why does Henry decide to execute Worcester? Worcester எதுக்கு வந்து ஹென்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், கொல்லணும்னு முடிவு எடுக்கிறான்னா he deviously chose not to convey Henry's peace offering to Hotspur. ஹாட்ஸ்பருக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு இல்லையா, அதை போய் வேணும்னே சொல்லாம இருந்ததுக்காக. ஓகே. வாட் இஸ் கிளிண்டவர்ஸ் நேஷனாலிட்டி? கிளிண்டவர் யாரு அப்படின்னு சொன்னா வெல்ஷமன், வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவன் வெல்ஷ். வாட் இஸ் டக்ளஸஸ் நேஷனாலிட்டி? டக்ளஸ்ங்கிறவனை நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம், அவன் வந்து ஸ்காட்டிஷ். டு வாட் ஃபேமிலி டஸ் ஹாட்ஸ்பர் பிலாங் டு? பர்சி ஃபேமிலி. ஹாட்ஸ்பரோட ஃபேமிலி பேரு பர்சி ஃபேமிலி. ஹூ இஸ் ஜான் ஆஃப் லங்காஸ்டர்? ஹாரிஸ் யங்கர் பிரதர் தான் ஜான் ஆஃப் லங்காஸ்டர். வித் ஹூம் டஸ் ஹாரி ட்ரிக் ஃபால்ஸ்டஃப் டியூரிங் த ராபரி? ராபரி பண்றப்ப யாரோட சேர்ந்துட்டு ஹாரி வந்து ஃபால்ஸ்டஃப் கிண்டல் பண்றாருன்னா பாயின்ஸ்ன்ற ஒரு தீஃபோட சேர்ந்தது தான். வேர் டிட் கேட்ஷில் கெட் ஹிஸ் நேம்? இன்னொரு தீஃப் தான் கேட்ஷில். அவனுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா ஃப்ரம் அ பிளேஸ் வேர் ஹி ஹஸ் ஸ்டேஜ்ட் மெனி ராபரிஸ். கேட்ஷில்ன்ற இடத்துல தான் அவன் நிறைய ராபரி பண்ணான், அதனால அவன் எல்லாரும் கேட்ஷில்னு கூப்பிடுறாங்க. ஹவு டஸ் ஃபால்ஸ்டஃப் சர்வைவ் த பேட்டில்? பை பிளேயிங் டெட். ஃபால்ஸ்டஃப் எப்படி தப்பிக்கிறான் டக்ளஸ்ல இருந்து? பை பிளேயிங் டெட், சத்த மாதிரி விழுந்து தப்பிக்கிறான். வாட் இஸ் ஃபால்ஸ்டஃப்ஸ் ஃபேவரட் லிட்டரரி டிவைஸ்? ஃபேவரட் லிட்டரரி டிவைஸ்னா அவன் எந்த விஷயத்துல கில்லாடியா இருக்கான், இலக்கியத்துல அவனுக்கு எது பிடிக்கும்னா பன், அதாவது வார்த்தை விளையாட்டு நல்லா விளையாடுவான் நம்ம ஃபால்ஸ்டஃப். வாட் இஸ் ஃபால்ஸ்டஃப்ஸ் ஃபர்ஸ்ட் நேம்? ஃபுல் நேம் என்னன்னா ஜான் ஃபால்ஸ்டஃப். ஸோ ஜான்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் நேம். விச் கேப்டிவ் டஸ் ஹாட்ஸ்பர் விஷ் டு ஹேவ் ரிலீஸ்ட்? மார்டிமர். யாரை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு? மார்டிமர். ஹவு டஸ் ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் ஃபீல் அபவுட் த கிங்? ஹி இஸ் an active participant in the rebellion against the king. கிங்குக்கு வந்து ஆர்ச் பிஷப்க்குமான இது எப்படி இருக்கு, உறவு எப்படி இருக்குன்னா இஸ் an active participant in the rebellion. Sorry. Yes, he is active participant in the rebellion against the king. So he is against the king தான். கிங்குக்கும் ஆர்ச் பிஷப்புக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது உறவு எப்படி இருக்குன்னா ரைவல்ரி தான். ஏன்னா ஆர்ச் பிஷப் வந்து ரிபல் பண்ணிட்டு இருக்காரு கிங்குக்கு அகேன்ஸ்டா. Why does Hotspur's father say he will not go to battle? எதனால ஹாட்ஸ்பரோட அப்பா நார்தம்பர்லாண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாரு வார்லனா? he is too sick, உடம்பு சரியில்லை அவருக்கு. How did Henry obtain the crown? ஹென்ரிக்கு எப்படி வந்து அவர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார், கிங்கா எப்படி ஆனார்னா he took it in a revolution. ரிச்சர்ட் டூவை தோக்கடிச்சு ஒரு ரிபல்ல தான், அவரும் ரிபல்லியனா இருந்து ரிச்சர்ட் டூவை தோக்கடிச்சு தான் அந்த பதவிக்கு வந்தாரு. Which of the following traits do Henry and Hotspur have in common? ஹென்ரிக்கும் அதாவது ஹாரி பிரின்ஸுக்கும் ஹாட்ஸ்பருக்கும் ஒரே மாதிரி விஷயம் என்ன இருக்குன்னா ஏஜ், ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ். Who kills Falstaff? Falstaff does not die in the play. Falstaff யாரும் கொன்னாங்களா? இல்ல, நடிக்க தான் செய்வான். He did not die. Okay. Hope you like my explanations. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.